டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார், பைக் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். ஆனால் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு போதுமான அளவு காப்பீடு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய வீடுகளில் அது இருக்காது. சேலரிடு பீப்புள், ஐடி காமிக்கிறவங்களுக்கு தனியாகவும், ஐடி இல்லை என்கிட்ட ஆனால் எனக்கு வருமானம் நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் ரெண்டு விதமான வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களும் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இன்னைக்கு பாலிசிஸ் நிறைய வந்துருச்சு. ஏன்னா அவங்க சிறுக சிறுக சேமித்து வைத்துக்கக்கூடிய அந்த பணத்தை செலவழிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி ஒரு 5 இயர்ஸ்க்கு பின்னாடி போயிடுது வருமானத்தை பொறுத்தளவு. இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு இந்த 2025 ஒரு நல்ல வருடமாக எடுத்துக்கொண்டு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் துவங்கும் பொழுது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை தான் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார், பைக் இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். ஆனால் பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு போதுமான அளவு காப்பீடு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய வீடுகளில் அது இருக்காது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 லட்சம் ரூபா கவரேஜே எடுத்தோம் அப்படின்னு 2 விதமாக எடுத்துக்கலாம். வித் ரெகுலர் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வித்தவுட் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சேலரிடு பீப்புள், ஐடி காமிக்கிறவங்களுக்கு தனியாகவும், ஐடி இல்லை என்கிட்ட ஆனால் எனக்கு வருமானம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் 2 விதமான வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களும் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இன்றைக்கி பாலிசிஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட். ஒரு 50 லட்சம் ரூபா கவரேஜ் இல்லைன்னா ஒரு 1 கோடி ரூபா கவரேஜ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் அஷ்யூர்ட் உங்கள் ஃபேமிலி பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மாறாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் இன்சூரன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு காட் ஃபர்பிட்ஸ் நம்மளுக்கு ஏதாவது நடுவில் நடக்குதுங்கிற பட்சத்தில் நம்ம ஃபேமிலிக்கு அந்த 5 லட்சம் தான் போகும். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி அந்த 5 லட்சத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. மாறாக இந்த 50 லட்சமோ 1 கோடியோ இருந்தது அப்படின்னா அந்த 50 லட்சத்தை அவங்க வெறும்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருந்தா கூட 8% வரும். 50 லட்சத்துக்கு 8%, 4 லட்சம் ரூபா அவங்களுக்கு வருட வருமானம் வரும். நம்மளோட இன்கம் ரீப்ளேஸ் ஆகும். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட். இது 1. நம்பர் 2, நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸில் ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு, டேர்ம் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ ஹெல்த் இன்சூரன்ஸும் ஈக்குவலி முக்கியம். ஒரு ஃபேமிலியில் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய நீடு வந்தது அப்படின்னு, ஒரு பெரிய செலவு, மருத்துவ செலவு வந்ததுன்னு அந்த ஃபேமிலி கிட்டத்தட்ட 3லேருந்து 5 வருஷம் பின்னோக்கி பயணப்படுறாங்க. ஒரு பெரிய செலவு ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க சிறுக சிறுக சேமித்து வைத்துக்கக்கூடிய அந்த பணத்தை செலவழிச்சிட்டாங்கன்னு அந்த ஃபேமிலி ஒரு 5 இயர்ஸ்க்கு பின்னாடி போயிடுது வருமானத்தை பொறுத்தளவு. அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவசியம் வச்சுக்கணும். இதன் கூடவே ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர், இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் பாலிசி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது சொற்ப ப்ரீமியம், கிட்டத்தட்ட 450 ரூபாலேருந்து 500 ரூபாக்குள்ளே தான் வருது. இதை அந்த நபர் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா இன்கேஸ் ஆக்சிடெண்ட் மூலமாக அவருக்கு கை கால் இழப்போ இல்லைன்னா வருமான இழப்போ ஏற்பட்டாலோ இல்லைன்னா இறப்பே ஏற்பட்டாலோ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 50 லட்சம் ரூபா காப்பீட்டு தொகை இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த 50 லட்சம் ரூபா தொகை வர்றதன் மூலமாக அந்த ஃபேமிலி ஒரு லைஃப் ஸ்டைலை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஒருவேளை கம்பெனியில் கவரேஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு கூடுதல் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு மேற்கொண்டு ஆகக்கூடிய செலவுகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. திரும்பவும் நம்ம சேவிங்ஸில் தான் கை வைக்கணும். அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் மிக மிக அவசியம் வித் ஆக்சிடென்டல் பாலிசி. 2. 3வது முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் 3லேருந்து 6 மாதத்துக்கான நம்மளுடைய செலவுகளை எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டில் நம்ம சேமித்து வைக்கணும். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது புலம்புறது எனக்கு காதில் விழுகுது. மாத சம்பளத்தை அப்படியே எப்படி சார் 6 மாதம் நம்ம சேர்க்குறது அப்படின்னு அதை ஒரு சின்ன ஆர்டியாக நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தான் வரணும். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, மாறி வரும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுது. சில சமயம் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி ஒன்று நடக்கும்போது
அவங்க ஜாப் மாறும்போதோ இல்லை பிஸ்னஸில் லாஸ் வரும்போதோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அவங்க ஃபேமிலி வந்து அந்த 3 மாதம் 6 மாதம் செலவுகள் இருந்தால்தான் அவங்களால ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். அது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க இல்லை வேலை பார்க்குறாங்களோ அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வேலையும் பார்க்க முடியும். அதனால் ஒரு 3லேருந்து 6 மாதத்திற்கான செலவுகளை நம்ம சேர்த்து வைக்கிறது ரொம்ப அவசியம். இது 3 விஷயம். 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இந்த 2025 ஒரு நல்ல வருடமாக எடுத்துக்கொண்டு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் எஸ்ஐபி ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு 10%ஓ 20%ஓ ஸ்டெப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலாக எப்பப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போ அந்த பணத்தை டாப் அப் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். 5வது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட கரண்ட் ஜாபை மட்டும் நம்பி நீங்கள் இருந்துட வேண்டாம். நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற வேலையோட அலைடாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது யோகாவாக இருக்கலாம், அது குக்கிங்காக இருக்கலாம், அது டெய்லரிங்காக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேலையில் உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்களா, நீங்கள் உங்களையே அப்ஸ்கில் பண்ணிக்கங்க. அதுக்கு கொஞ்சம் செலவழிங்க. நிறைய கோர்சஸ் வந்துருச்சு, ஆன்லைன் கோர்சஸ் வந்துருச்சு, ஆன்லைன் கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸுமே நிறைய வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது சாதாரணமாக அன்ப்ரிப்பேர்டாக இருக்கிற ஒருத்தருக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கிற நீங்களும் ஒரு எட்ஜ் ஓவர் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்கோ இல்லை செகண்டரி இன்கமுக்கு நீங்கள் ஏதாவது தயார் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். கொரோனா நம்மளுக்கு 2020 ஒரு கடுமையான பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. அதை காலப்போக்கில் 3-4 வருஷத்தில் நிறைய பேர் மறந்துட்டாங்க. இந்த 2025 அதை திரும்பவும் நினைவூட்டி நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஒரு கத்திக்கு பதிலாக 2 கத்தியோட புறப்படக்கூடிய ஒரு வாழ் வீரன் மாதிரி நீங்கள் 2 விதமான இன்கம்மை உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு இந்த 2025 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்களும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடையலாம் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. மீண்டும் இன்னொரு முக்கியமான நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பணமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.